புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் அருகே உள்ள திட்டன்குடி பகுதியில் உப்பனர் வாய்க்காலில் இருந்த ஆகாய தாமரைகள் தண்ணீரில் அடித்து வந்து சாலையில் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. ஆகாய தாமரை அங்கு சூழ்ந்துள்ள நிலையில் அதனை அகற்றும் நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்த முழு விவரங்கள். புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழல் தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதிக கனமழை காரணமாக புதுச்சேரி முழுவதும் மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் பொருட்கள் அனைத்துமே நாசமாக அடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இடம் ஏரியோ குட்டையோ இல்லை. இது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலைகள் ஒன்றான சித்தன்குடி சாலை. இந்த பகுதியிலே 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சாலைகள் இங்கே இருக்கிறது. இந்த பகுதியில் அதிக விஐபிக்களால் நிரம்பக்கூடிய இந்த வீடுகள் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை முழுவதும் இந்த மழை நீரால் அருகாமல் இருக்கக்கூடிய உப்புனர் வாய்க்காலிலிருந்து அடித்து வரப்பட்ட இந்த ஆகாய தாமரை தற்பொழுது இந்த சாலை முழுவதுமே சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பொதுமக்கள் வெளியேறக்கூடிய சூழல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தங்கள் வீடுகளுக்கு உள்ளே செல்வதற்கும் வீட்டில் இருப்பவர்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் கடும் சிரமத்திற்கு உட்பட்டுதான் இவர்கள் இந்த ஆகாய தாமரை நீந்தி கொண்டு அதை அப்புறப்படுத்தி வெளியேற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மிகவும் நகர பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இந்த சாலையில் தான் அனைத்து அதிகாரிகளும் காவல்துறையினரும் முதலமைச்சரும் செல்லக்கூடிய சாலையாக இருக்கக்கூடிய சாலை. தற்பொழுது இந்த சாலையில் இந்த எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த ஆகாய தாமரை எடுப்பதற்கான நடவடிக்கையும் தற்போது வரை நடைபெறவில்லை. இங்கே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இவர்கள் அத்தியாவசிய தங்களுடைய பால் மற்றும் காய்கறிகள் மற்ற மருந்து வகைகளை வாங்குவதற்கு கூட இந்த பக்கம் வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே மழை சூழ்ந்து வீடுகள் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள் தற்போது சாலைகள் நோக்கி அது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில வெளியே வர முடியாத சூழல் இந்த ஆகாய தாமரை முழுவதுமாக மறைத்திருக்கிறது. இதனை போர்க்கால அடிப்படையில் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.